नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। गीता भाष्யம் மூணாவது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்மசேதசாம் நிராசீர் நிர்மமோ பூத்வா யுக்த்யஸ்வ விகதஜ்வரஹ. பகவான் கிருஷ்ணர் இதற்கு முதல் பகுதியில ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அதாவது பிரகிருதியின் சுபாவத்தில் மனிதன் குழப்பமடைந்து மோகமடைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அத ஞானிகள் அவருடைய செயல்களை குழப்புற மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்தாரு. அப்படின்னு என்னன்னா, இப்போ ஒருத்தர் பிறக்கும் போது பூர்வ ஜென்மத்து செஞ்ச புண்ணிய பாபத்தை பொறுத்துதான் அவங்க பிரகிருதி சுபாவம் அமையும். சத்தோகுண பிரதானமாக ஒரு குழந்தை பிறக்குது, ரஜோகுண பிரதானமாக ஒரு குழந்தை பிறக்குது, தமோகுண பிரதானமா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிரகிருதி சுபாவம்னு பேரு. அந்த சுபாவம் எப்படி டிசைட் ஆகுதுன்னா ஒரு காரணம் இருக்கு அதுக்கு. பூர்வ ஜென்மத்துல அந்த குழந்தை செஞ்ச புண்ணிய பாபத்தை வச்சுதான் அது சுபாவமா பிறக்குது, அந்த குணத்தோடு பிறக்குது. இப்ப அந்த குணத்தோட பிறக்கும் போது இறைவன் ஒரு ஒரு குணத்துக்கும் ஒரு ஒரு விதமான முயற்சி, அந்த அந்த குணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையை இறைவன் வகுத்து கொடுத்திருக்கார். இப்போ தபோகுணத்தில் பிறந்தவங்க பக்தின்னு எடுத்தோம்னா ஒரு மனிதனை வளரச் செய்வது முதல் ஸ்டெப்பு பக்தி, தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை. இதுதான் ஒரு மனிதனை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது, காசு பணம் அல்ல. அப்ப அந்த மனிதன் வளர்ச்சிக்கு உதவணும் அப்படின்னா காசு பணங்கிறது வாழ்க்கைக்கு தேவை, வளர்ச்சிக்கு உதவாது. அப்ப அந்த வளர்ச்சிக்கு அவனுக்கு முதல்ல தேவை பக்தியும் ஒரு தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கையும். அப்ப அங்கதான் மதம்ங்கிறது ஒண்ணு வருது. ஒரு பக்தியை செலுத்தணும்னா நமக்கு ஒரு மதம்ங்கிற ஒரு வேர்டு வருது. நம்ம மதத்துல இந்த மதத்தில் இருக்கிறோம். அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் மதங்களே. அப்ப அவன் தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கையை ஃபாலோ பண்ணி பக்திக்குள்ள வந்தாதான் அவனுக்கு தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை கிடைக்க போகுது. அப்ப அந்த பக்திக்குள்ள வரும்போது தமோ குணத்தினுடைய அவங்களுக்கு பக்தி செலுத்துறதுங்கிறது பிடிக்கிறதுங்கிறது வேற மாதிரி இருக்கும் பக்தி. அதே மாதிரி ரஜோ குணம் பிரதானமா பிறந்தவங்களுக்கு ஒரு பக்தி செலுத்துவது என்பது ஒரு விதமான பக்தி தான், அவங்களால இயலும். பிடிக்குங்கிறத விட அததான் அவங்களால இயலும். சத்துவகுண பிரதானமாக பிறந்தவங்களுடைய பக்திங்கிறது அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அப்ப இறைவன் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு முறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நம் முன்னோர்கள் எல்லாம் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. எப்படியாவது பக்திக்குள்ள வரணும், வந்தாதான் அவன் தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கு வாழ்வான். அதுதான் அவனை முன்னேற்ற போகுதுங்கிறதுக்காக கிளீன் செட்டப். இதுல இவர் என்ன சொல்றாரு, ஒரு தமோ குணத்தில் பிறந்த ரஜோகுணத்தில் பிறந்தவங்களை சத்தோகுணத்தில் இருக்கிற ஏன்னா ஒரு ஞானத்தை பெற்றுட்டா அவன் எங்க இருக்காரு, சத்தோகுணத்தை கடந்தவர் அவர் ஆக்சுவலா. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரஜோகுணத்திலையும் தமோ குணத்தில் இருந்து பக்தி செலுத்தி கொண்டிருப்பவர்களிடம் போய் கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. ஏன்னா அவங்க அவங்களுடைய கண்ட்ரோல்லயும் இல்ல, அவங்க அவங்களுடைய குணத்தினுடைய கண்ட்ரோல்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன பண்ணக்கூடாது, சொசைட்டி போய் இவங்கள் குழப்ப கூடாது. அத மாறி நடக்கும்படி சத்தோகுணத்துல இருக்கிற ஒரு ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க தமோ குணத்தில் இருக்கிறவங்க ஒரு முறையில் பக்தி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை மாறி நடக்கும்படி கோயில் சிலைகளே தேவையில்லை, கோயில் வழிபாடே தேவையில்லை, தியானம் மட்டும் போதும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அவர்களை மாறி நடக்கும்படி செய்ய கூடாது. ஏன்னா அவங்க இதுக்கு லாய்க்கு இல்லாம அதுக்கு லாய்க்கு இல்லாம போயிடுவாங்க. அவங்க மனிதனுடைய கீழ்நிலையை நோக்கி அவங்க செல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
அவங்க வளர்ச்சிக்கு அது உதவாது. அவங்க வழியில போயி அவர்களை பக்திக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் குடுக்க வச்சு, அந்த பக்தியில தான் கூட்டிட்டு போகணுமே தவிர, கோயில் வழிபாடே தேவையில்லைன்னு, அவங்கள பக்தியிலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்து தியானம் மட்டும் போதும், உபாசனை மட்டும் போதும், தலைகீழா நின்னா மட்டும் போதும்னா, கண்டிப்பா அவங்க தங்களுடைய வளர்ச்சி அவர்கள் வாழ்க்கையில் காண முடியாது. இந்த அழகான கருத்து, ஆழமான கருத்து, சிந்திக்கப்பட வேண்டிய கருத்த சொல்லி முடிச்சுட்டார். சொல்லி முடிச்சுட்டு புத்திலியே பேஜ் நம்பர் 286. புத்தியை பேதலிக்கச் செய்வதே புத்தி பேத கரணம் ஏவ சாலனம் தத்து ந குறியாத்து இத்யர்த்தகா. புத்தியை பேதலிக்கச் செய்வதே கலங்குபடி செய்தல். அவங்களுக்கு என்ன கலக்கத்தை உண்டு பண்ணிவிட கூடாது, அவ்வாறு செய்யக்கூடாது என்பதே இதனுடைய பொருள். அவங்க ஒரு இஷ்ட தேவதை முருகர் வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள அந்த வழிபாட்டிலேயே கூட்டிட்டு போய் தான் தர்மத்துக்குட்பட்ட வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போய் தான் அந்த கரண சுத்திக்கு கூட்டிட்டு போய் சிரவண மன நிதித்தியாசனத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதுதான் பெஸ்ட். அவங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பக்தி எல்லாம் தேவையில்ல, நீ மெடிடேஷன் பண்ணு போதும், இத பண்ணு போதும், அத பண்ணு போதுன்னு அவங்கள கலங்கு அங்க இங்க வரும்போது அவங்க மனம் கண்டிப்பாக ஒரு இஷ்ட தேவதை வழிபாட்டில் இருந்தவர்களை அந்த வழிபாடு வேண்டான்னு சொல்லிட்டு நீ மெடிடேஷன் பண்ணு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த மக்கள் கண்டிப்பாக மனதில் ஒரு கலக்கம் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும், தவிர்க்க முடியாது. ஐயோ நம்ம இப்பெல்லாம் சாமியே கும்பிடுறது இல்லையே அப்படின்னு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பயம் வந்துடும், ஒரு நிறைவு, ஒரு தைரியம் மனதில் இருக்கவே இருக்காது. அதனால சொல்றாரு, டோன்ட் கன்ஃபியூஸ் த சொசைட்டி. நீ வழிபாடு பண்றியோ இல்லையா அது இஷ்டம், சொசைட்டியை கன்ஃபியூஸ் பண்ணாத. அடுத்தது அவதாரிக்கை. கதம் புனக கர்மணி அதிகிருத்தேன அக்னேன முமுக்ஷுனா கர்ம கர்த்தவ்யம் இது உச்சியதே. அடுத்த டாபிக் மாறுது. மேலும் கர்மத்தில் அதிகாரமுடைய யாரு, அக்ஞானி முமுக்ஷு எப்படி கர்மத்தை பண்ண. டாபிக் மாறிடுச்சு. ஒரு முமுக்ஷுங்கிறவன் வேதாந்த வகுப்புல இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும்னு முயற்சி செய்யற மோக்து மிச்சுகு, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டுங்கிற ஆசை. மோக்தும் இச்சுகு முமுக்ஷுகு. அவன் என்ன பண்ணி அவனு சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க கூடாது, வேதாந்த வகுப்புகளுக்குள்ள என்ன கர்மத்தை எப்படி பண்ணணும், கர்ம யோகமாக பண்ணணும் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, அதைத்தான் விளக்குறார். மறுபடியும் கர்ம யோகத்தை 3வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார். மகி சர்வாணி கர்மாணி, ஃபர்ஸ்ட் வேர்டு, என்னிடம் எல்லா கர்மத்தையும் ஒப்படைத்து விடு. தட் இஸ் கர்மயோகம். இப்ப கர்மயோகம் என்பது எந்த கர்மத்தையும் நாம் மாற்றுவதல்ல, இறைவன் நமக்கு கொடுத்த ஸ்வதர்மம், ஃபேமிலி டியூட்டிஸ், ஆசிரம தர்மம், வர்ண தர்மம், அதெல்லாம் கர்மம் தானே. நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், பிராயச்சித்த கர்மம், விகித கர்மம், இதெல்லாம் தான் என்னது, கர்மம். எல்லா கர்மங்களும் என்ன கர்மங்கள், எனக்கு உண்டான கர்மம் ஸ்வதர்மம், நான் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கர்மம், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கர்மம், என் உடம்புக்கு பாதுகாப்புக்கு செய்ய வேண்டிய கர்மம் ஸ்வதர்மம், என் மனது பாதுகாக்கிறதுக்காக செய்ய வேண்டிய கர்மம் எல்லாமே என்னது, ஸ்வதர்மம். ஆத்ம ரக்ஷணம், என்ன நானே காப்பாத்திக்கணும் முதல்ல. சோ அது அடுத்தது ஆசிரமத்துக்கு உண்டான தர்மம். நாம இங்க கிரஸ்த ஆசிரமத்தில் இருந்தா பஞ்சமகா யக்னங்கள், அதுல விகித கர்மம், அப்புறம் வர்ண தர்மம், அடுத்தது நித்திய கர்மம், டே டு டே பண்ண வேண்டிய நித்திய பூஜை, அதெல்லாம் நித்திய கர்மம். ஒன்ஸ் இன் வயல் பண்ணக்கூடிய நைமித்திக கர்மம் அல்லது சிராத கர்மம், பிராயச்சித்த கர்மம், இது எல்லா கர்மங்களையும் டோட்டல் கர்மாங்கிற வேர்டுக்கு இத்தனை அர்த்தம் வரும். அந்த கர்மங்களை என்னிடம் டெடிகேட் பண்ணிடு. டெடிகேட் பண்றதுன்னா என்னங்க, வேலை செய்யும் போது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கிறது டெடிகேஷனா, அல்லது பக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு செய்யறது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வேணும். ஏன்னா டெடிகேஷனா பண்றதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அறிவு இருக்கணும், ஒரு ஆட்டிடியூட் வரணும்னா என்ன இருக்கணும், கர்மத்துல இப்ப ஆட்டிடியூட மாத்த சொல்றாரு. ஆட்டிடியூட் மாத்தணும்னா கண்டிப்பா அங்க என்ன வேணும், ஒரு அறிவு கொடுக்கணும். அப்பதான் அவங்களால ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ண முடியும். நீ இப்படி இப்படி இருனா அந்த குழந்தை கேட்கும் ஏன், ஏன் அவங்களுக்கு அந்த அறிவு கொடுத்தா தான் ஆட்டிடியூட் மாறுவதற்கு முயற்சி செய்ய முடியும் அவங்களால. அப்ப இவர் ஒரு ஆட்டிடியூட் சொல்லிட்டாரு, கர்மத்தை செய்யும் போது எல்லாத்தையும் எனக்கு ஒப்படைச்சிரு அப்படின்னா எப்படி அந்த ஆட்டிடியூட் வரும்.
ஒரு ஞானம் இருக்கும். என்ன அறிவு? எனக்கு இந்த இந்த அதாவது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? பேக் ட்ராப்ங்கிற மாரி பெருசா ஒரு அறிவு பின்னால இருக்கணும். இந்த கர்மயோகம் பண்றதுக்கு முன்னால. என்ன தெரியணும்? என்னுடைய பூர்வ ஜென்ம பாபத்தின் பிரகாரம் எனக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனால். இந்த இடத்துல பிறக்கணும், இந்த பேரண்ட்ஸ்க்கு பிறக்கணும், இந்த சூழ்நிலையில பிறக்கணும், இந்த பாப்பங்கள அனுபவிக்கணும், சுகமாக, துக்கமாக அனுபவங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறது என்னுடைய பூர்வ ஜென்மத்து கர்மா டிசைட் ஆகி பிராரப்தமாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த குடும்பத்தில் ஸ்வதர்மத்தை குடுத்தது யார் எனக்கு? இறைவன். வர்ண தர்மத்தை குடுத்தது யாரு? இறைவன். ஆசிரம தர்மத்தை குடுத்தது யாரு? இறைவன். இந்த இடத்துல பிறக்க வச்சது யாரு? இறைவன். அப்போ எல்லா கர்மங்களும் யாருக்கு நான் செய்யறேன்? மற்றவர்களுக்காக செய்யாமல் இறைவனுக்காக. இறைவன் என இந்த ஆசிரமத்தில், இந்த வர்ணத்தில், இந்த குடும்பத்தில், இந்த சூழ்நிலையில் என்னை பிறக்க வச்சிருக்காரு. அப்ப செய்யற கர்மமெல்லாம் யாருக்குத்தான்? இறைவனுக்காக சமர்ப்பணம். அர்ப்பணா புத்தி. கர்மத்தை செய்வதற்கு முன்பு எப்படி இருக்கணும்? இந்த கர்மத்தை என்ன பண்ணிடணும்? அர்ப்பணா புத்தி. ஈஸ்வர அர்ப்பணா புத்தி தான். அப்புறம் இந்த கர்மத்தை பண்ணும்போது என்ன ஆசை இருக்கும்? இந்த கர்மத்தை பண்றமே என்ன பலன் வரும்? என்ன லாபம் கிடைக்கும்? கர்ம பலன் அப்படிங்கிற சிந்தனை வேண்டாம். அதையும் என்ன பண்ணிரு? எது வருதோ அது பிரசாத புத்தியாக ஏற்றுக்கொள். ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணு. தர்மம் இல்லாத கர்மத்தை செஞ்சிராத. அது உன்னுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவ போறது கிடையாது. சோ தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணு. கர்மத்தை இறைவனோட அர்ப்பணமாக பண்ணு. செய்யும் போது அர்ப்பணா புத்தியோட பண்ணு. கர்ம பலன் வரும்போது பிரசாத புத்தியாக இது இறைவன் கொடுத்திருக்காரு. கோயிலிருந்து வந்த பிரசாதத்தை எப்படி கண்ணில் ஒத்தி அது பிடிக்குதோ இல்லையோ எப்படி வாங்கிக்கிறோமா? விருப்பு வெறுப்புகளுக்கு உன்னுடைய கர்ம பலனை ஈடுபடுத்தாத. ஏன் செஞ்சுட்டேன், எனக்கு இப்படித்தான் வரணும், எனக்கு இப்படி வரக்கூடாது, எனக்கு இப்படித்தான் வரணும்னு எதிர்பார்க்காத. ஏன்? அந்த கர்ம பலனும் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய பாப்பம் தான் அந்த கர்ம பலன் டிசைட் பண்ணுது. உனக்கு நீ செஞ்சுட்டியே, நீ வேணுங்கிற மாதிரி கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான புண்ணியம் இருந்தா நீ வேணுங்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்குண்டான புண்ணியம் உங்ககிட்ட இல்லைன்னா நீ வேணுங்கிற மாதிரி கிடைக்காது. இப்ப கர்ம பலன் எப்படி வரலாம்? ஏன் அப்படி வருது? என்னுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாவத்தை கர்ம பலனை டிசைட் பண்ணுது. நீங்க ஒரு கர்மத்தை பண்ணிட்டீங்க, கர்ம பலனை டிசைட் பண்றது என்னுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாவம். அப்ப எப்படி கர்ம பலன் எப்படி வரலாம்னு சாஸ்திரம் சொல்லுது? நீ நினைச்ச மாதிரியே வரலாம், அல்லது நீ நினைச்சதுக்கு மேலேயே கூட வரலாம். புண்ணிய ஏகப்பட்டதை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கிய, நான் இவ்வளவுதான் வேணும்னு நினைச்சிருப்போம், அதுக்கு மேலையும் வரலாம். இல்ல நாம் நினைச்சதுக்கு கீழே கொஞ்சம் குறைவாவும் வரலாம், இல்ல விபரீதமாவும் வரலாம். நாம் ஒண்ணு செய்ய போய் கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுங்கிற கதையா? நாம் ஒரு கர்மத்தை செய்ய போய் நாம் ஒரு கர்மத்தை எதிர்பார்த்து வந்தது என்னது? விபரீத பலன். அதுக்கு அடிக்கடி சுவாமிஜி சொல்ற எக்ஸாம்பிள், லாட்டரி சீட் எதுக்கு வாங்குறோம்? பிரைஸ் விழுகும்னு வாங்குறோம். நீ நினைச்ச பிரைஸும் விழுகலாம் பணம், இல்ல அதுக்கு கொஞ்சம் கீழையும் விழுகலாம், இல்ல நீ நினைச்சதுக்கு மேலேயும் போட்டு கொடுக்கலாம், அல்லது போலீஸ்கார வந்து கதவையும் தட்டலாம், திருட்டு லாட்டரி வாங்கினியான்னு வந்து குடிச்சிட்டும் வாழும். சோ கர்ம பலன்னா 4 விதத்துல வரும். அது எப்படி மாறுது அப்படின்னா, இறைவன் வந்து உங்களுக்கு நீங்க பண்ண பிரேயருக்காக இத கொடுக்கறதுங்கிறது கிடையாது. நம்மளுடைய புண்ணிய பாப்பம் தான் என்ன கர்ம பலன் வரணுங்கிறது டிசைட் பண்றது. ஆனா பிரேயர்ங்கிறது இந்த இடத்துல எப்படி உதவி செய்யும்? விதியை மதியால் வெல்லலாம். அப்போ நமக்கு ஒரு கர்ம பலன் வந்து நெகட்டிவா வரக்கூடிய பாப்பம் வந்து நமக்கு நெகட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. அப்ப நம்ம பிரேயர் பண்ணும்போது அது என்ன ஆகும்? புண்ணியம். புண்ணியம்ங்கிறது பிளஸ், பாப்பங்கிறது மைனஸ். என்ன ஆகும்? இந்த பிளஸ் போய் மைனஸ நியூட்ரலைஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள். தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போய் ஜமாளிச்சுக்கலாம். அதுக்காக கண்டிப்பா பிரேயர் பக்தி மிக மிக அவசியம். சோ எப்படி என்ன பண்ண? இதுதான் கர்மயோகா. இப்ப கர்மயோகத்துல இப்ப என்னோட சொதர்மம் என்ன? கிரகஸ்தாவா இருக்கிறேன்னா பஞ்சமகா யக்னங்கள், வேற எதுவுமே சொல்ல முடியாது. பஞ்சமகா யக்னங்கள், திருஷி யக்னம், தேவதா யக்னம், பித்ரு யக்னம், பூத யக்னம், நர யக்னம். என்னை சுத்தி முதல்ல வந்து ரிஷிகளுக்கு உண்டான யக்னம், தேவதைகளுக்கு உண்டான யக்னம். இதை நித்தியமாக 5 பஞ்சமகா யக்னங்கள் வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் பண்றது அல்ல. டெய்லி டெய்லி என்ன பண்ணணும்? பஞ்சமகா யக்னங்கள் இறைவன் கொடுத்த சொதர்மா. அத பண்ணும்போது, சொதர்மத்தை பண்ணும்போது எப்படி இருக்கணும்? அது இறைவன் கொடுத்ததாக இறைவனுக்கு அர்ப்பணமா பண்ணீரு. அவங்களுக்காக பண்றேன். ஏன்னா நீங்க எப்பவுமே பஞ்சமகா யக்னம் பண்ணும்போது somebody will be benefited.
அவங்களுக்காக நான் பண்றதுனால அவங்க பாரு சுகமா இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு நல்லது, அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இறைவன் என்னை செய்ய சொல்லிருக்காரு அவ்வளவுதான். அது உனக்கு வருது, அது சரி வச்சுக்கோ. ஓகே. அதுல நம்ம கான்சன்ட்ரேஷனே போகக்கூடாது. இறைவன் என்னை செய்ய சொல்லியிருக்காரு. தேவதாயக்னம், நரயக்னம் பண்ண சொல்லியிருக்கார். நான் பண்றேன். எதுக்கு நான் பண்றேன்? என்னுடைய மன வளர்ச்சிக்காக நான் நரயக்னம் பண்றேன். ஏன்னா நீங்க நரயக்னம் பண்ணா கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் வில் பி தேர். அவங்களுக்காக பண்றேங்கிற ஆட்டிடியூடு கிடையாது. என்ன ஞானம் வரணும்? என்னுடைய மன வளர்ச்சிக்காக, என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, வேதாந்தத்துல நான் முன்னேறணுங்கிறதுக்காக, மோட்சத்தை அடையணுங்கிறதுக்காக, ஞானத்தை பெறுவதற்காக என்ன பண்றேன் நானு? நரயக்னம் பண்றேங்கிற அறிவுடன் பண்ணும்போது அங்க என்ன இருக்காது? எதிர்பார்ப்புலாம் வராது. கற்பனை என்ன பெருமை வரும், புகழ் வரும், 4 பேர் நம்மள பூற்றுவார்கள், அதெல்லாம் ஊரை பத்தியும் கவலை இல்ல. என்னுடைய வளர்ச்சிக்காக நான் பண்றேன். ஐ ஆம் த பெனிஃபிட்டர், நாட் த யாருக்கு பண்றீங்களோ அவங்க பெனிஃபிட்டர் கிடையாது. ஐ ஆம் த பெனிஃபிட்டர் ஆஃப் பஞ்சமகா யக்னம்ங்கிற அறிவுடன் என்ன பண்ணணும்? பஞ்சமகா யக்னங்கள் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு சேரிட்டில ஒரு நல்லது பண்றோம், சொசைட்டில ஒரு நல்லது பண்றோம்னா புகழ் கிடைக்குதா? நமக்கு உண்டான மரியாதை கிடைக்குதா? அல்லது ஒரு நன்றி சொல்றாங்களா? இப்படி மனம் ஏங்கும். நான் பண்ணிட்டேன்ல, எனக்கு புகழ் வரணும், பெருமை வரணும், என்னை மதிக்கணும், என்னை 4 பேர் புகழ்ந்து பேசணும். வேற அவ்வளவு பண்ணுனேன். ஒரு வார்த்தை கூட நம்மள மதித்து பேசுறாங்களான்னு பாரு. அப்படிங்கிற ஏக்கம் மனதுக்கு வந்துவிடும். யாரும் நம்மள புகழவும் மாட்டாங்க. அப்படி புகழ்ந்தாலும் அது நிலையானதாக இருக்காது. சோ அப்படி கர்மத்தை பண்ணாத. இதான் சொல்றாரு. எனக்கு அர்ப்பணம். கர்மத்தையும் அர்ப்பணம் பண்ணிரு. கர்ம பலனை பிரசாதமா வாங்கிக்கோ. இதுதான் கர்ம யோகத்தை திருப்பி 3வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிற இடம். கர்ம யோகம்ங்கிறது 30வது ஸ்லோகத்துல கர்ம யோகத்தை மீண்டும் ஆரம்பித்துட்டார். என்ன சொல்றாரு? என்ன மனசுல என்ன என்ன இருக்கணும்? சந்நியஸ்ய அத்தியாத்ம சேத்தசா. நான் பரமாத்மாவுடைய வேலைக்காரன். சகல கர்மத்தையும் செய்து பரமாத்மாவுக்கு ஒப்பைக்க வேண்டியவன் என்ற எண்ணத்துடன் சேத்தசா, அந்த மனதுடன் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கார், அவருக்கு நான் செய்யறேன். என்ன பலன் வந்தாலும் பிரசாதமா ஏத்துக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு? கர்மயோகமா பண்றது அந்த கரண சுத்திக்காக நான் செய்து கொள்கிறேன். எனக்காக நான் இதை செய்கிறேன், என்னுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு செய்கிறேன். 3 வருஷம் நிராசீகி நிர்மம விகத ஜ்வரக பூத்வா. எப்படி கர்மத்தை பண்ணும்போது எப்படி இருக்கணும்? நிராசீகி, கர்ம பலனின் மீது பற்று இல்லாமல், அத நிராசி, கர்ம பலன்ல பற்று வச்சுக்காத. நிர்மம அப்படின்னா இது என்னுடையது, இது என்னுடையதுங்கிற மமக்காரம். நிர்மமன் என்ன அர்த்தம்? மமக்காரம் இல்லாமல், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடையது என்னுடையது என்று நிர்மம. அது விட்டு ஆப்போசிட், மமக்காரத்துக்கு ஆப்போசிட் நிர்மம. அந்த மமக்காரத்தை விட்டு நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன். வார்த்தைக்கு 100 தடவை என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன். அதுதான் மமக்காரம். அதை விட்டு என்ன பண்ற? வாயில இருந்து என்ன வரக்கூடாது? நான் பண்ணுனேன் விட்டு. அடுத்தது விகத ஜ்வரக. விகத ஜ்வரனாங்க ஜுவரம், விகத ஸ்வரகனா அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு பூத்வா அப்படி இருந்து கொண்டு. ஸ்ட்ரெஸ்ன்னு என்னது? இந்த கர்மத்தை பண்ணிட்டேன், இது வருமா வராதா, இப்படி வந்துட்டா என்ன பண்றது, அப்படி வந்துட்டா கர்ம பலன் மேல இப்படி வந்தா என்ன பண்றது, பிசினஸ் ஆரம்பிக்கிறமே தோத்துருமா ஜெயிச்சிருமா, தோத்துட்டா என்ன பண்றது, பையனுக்கு பொண்ணு பாக்குறமே கிடைக்குமா கிடைக்காதா, நல்ல பொண்ணா வருவாளா வரமாட்டாளா, அல்லது அவன் அனுசரிச்சு வாழ்ந்துருவானா, இல்ல அந்த பொண்ணு இருப்பாளா ஓடி போயிரு. இப்படி அப்பா நோ பக்தியாட்டா. நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா ஈஸ்வரிடம் சரவணம் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கவலை எல்லாம் உள்ள வரலாமா? ஜாத் எடுக்கும் போதே இதெல்லாம் பயம். கரெக்டா அமைஞ்சிருமா அமையாதா, நல்ல பொண்ணு வருவாளா வரமாட்டாளா, வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா, இருப்பாளா ஓடி போயிருவாளா, மகன் ஒத்து வருவாளா இப்படி. இதுக்கு பேர் என்னது? விகத ஜுவரா. நம்ம கஜால் எடுக்கும் போதே அதனுடைய பலனை பத்தின ஸ்ட்ரெஸ். ஸ்கூல்ல கொண்டு பையனை சேர்த்தும் போதே படிச்சுவானா படிக்க மாட்டானா, குரூப் பண்ணுவானா பண்ண மாட்டானா, மார்க் வாங்கிடுவானா மார்க் மாட்டானா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதுறானே படிச்சு ஃபெயில் ஆயிடுனா பாஸ் ஆவானா, சீட் கிடைக்குமா கிடைக்காது. இது என்னது? இதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? பையனுக்காக நல்லது நினைச்சிட்டு இருக்காங்களாம், இறைவன்ட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்களாம். தவறான நோக்கம் அது. உழைக்கும் போது 100% உழைச்சிடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர ரிசல்ட்ட பத்தி கவலைப்பட்டுட்டு கூடாது. அதான் ஏன்னா விகத ஜுவரங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ். நீங்க பாருங்க, கர்ம பலன் வர்றதுக்கு முன்னாலே நம்ம ஸ்ட்ரெஸ்ல தான் வேலை செய்வோம்.
ஸ்ட்ரெஸ் உண்டாயிரும். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது. ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறோம், ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது. படிக்க வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு தான் என்னது? ஃபியூச்சர் என்ன சொல்லுங்க? ஒரியிங் அபௌட் ப்ரூடிங் அபௌட் பாஸ்ட்ங்கிறது வேற. இது ஒரியிங் அபௌட் ஃபியூச்சர். அதுக்கு பேரு தான் விகத ஜ்வரக. இறந்த காலத்த பத்தி இல்ல. எதிர்காலத்துல. கர்ம பலன் எதிர்காலம் தானே. அத பத்தின ஒரு ஸ்ட்ரெஸ். இப்படி பண்றமே அப்படி வருமா? வராதா? நெகட்டிவா போயிருமா? 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 பாசிட்டிவா வருமா? 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 அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது கர்ம யோகமே அல்ல. அதெல்லாம் 3ஐயும் விட்டுறணும். நிராஷீஹி இதெல்லாம் வந்து நிதித்தியாசனம் பண்ணி கர்மயோகத்துக்கு நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய வார்த்தைகள். நாட் ஃபார் ஞானம். கர்மயோகத்துக்கு நிதித்தியாசனம் என்னென்ன பண்ணணும்? நான் ஒரு கர்மத்தை பண்ணும்போது மனதுல இந்த ஆட்டிடியூடோட இருக்கிறனா, நிராஷீஹி நிர்மம என் பையன், என் பொண்ணு, என் உடம்பு, என் குடும்பம், என் சொந்தம், என் அப்பா, என் அம்மா, என் ஒய்ஃபு, என் கணவன், இது என் குடும்பம், என் குடும்பம். உற்று அடுத்தது விகத ஜ்வரகனா கர்ம பலன் இப்படி ஸ்ட்ரெஸ் அந்த ஃபியூச்சர்ல கர்ம பலன் இப்படி வருமா அப்படி வருமான்னு ஒரு ஸ்ட்ரெஸ் கவலை வியசனம் சமஸ்கிருதத்துல வருதுதான் வியசனம் அதான் தமிழ்ல வியசனம் வியசனப்படுறது எது கர்ம செஞ்சு செஞ்சு செய்யவே வியசனப்படுறது இப்படி ஆயிடுச்சுங்கிறது ப்ரூடிங் அபவுட் பாஸ்ட் அதல்ல எதிர்காலத்துல பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் விகத ஸ்வரகா இந்த 3 எதை பண்ணணும் கர்மயோகத்துல நம்ம இருக்கமாங்கிறதுக்கு நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய வார்த்தைகள் நிராஷீகி நிர்மம விகத ஜ்வரகா இத 3ஐயும் செஞ்சுட்டு விட்டுட்டு பூத்வா யுத்தியஸ்வ எந்திரிச்சு போய் சண்டை போடுங்கிற யுத்தியஸ்வ போய் யுத்தத்தை செய் அப்படின்னா நாம எங்க போய் எந்திரிச்சு போய் எங்க போய் யுத்தம் பண்றது இந்த இடத்துல கண்டினியூ த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் என்ன சொல்றது எந்த மனதுடன் நிராஷீகி நிர்மமக விகத ஜ்வரகத்தோட கண்டினியூ இன் த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்வதர்ம அனுஷ்டானம் குரு வித் திஸ் ஆட்டிடியூட் ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை செஞ்சினா கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கிறன்னு அர்த்தம் சில பேர் இங்க இருந்துகிட்டு ஞானத்துக்கு முயற்சி பண்றது இதே இன்னும் கர்மயோகமே முடிக்காம அப்ப இதெல்லாம் இல்லாம கர்மத்தை பண்றீங்கன்னா இன்னும் அந்த கரண சுத்திக்கு நம்ம இன்னும் வரல ஆனா we are worrying about ஞானம் ஞான நிஷ்டை how it is possible அதனாலதான் திருப்பி 2வது அத்தியாயத்துல ஞான யோகத்துக்குள்ள போயிட்டு ஏன் திரும்பி எங்க வராரு கர்ம யோகத்தை செக் பண்ணிக்கோ ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கியா ஏன் இந்த ஸ்லோகத்தை இங்க வைக்கிறாரு அர்த்தம் அடுத்தது பாஷ்யம் மயி வாசுதேவே இப்ப இது வந்து சங்கர பாஷ்யம் எழுதுறாரு மயி வாசுதேவே பரமேஸ்வரே சர்வக்னே சர்வாத்மனி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய நிக்ஷிப்ய அத்தியாத்ம சேத்தசா விவேக புத்தியா அகம் கர்த்தா ஈஸ்வராய விருத்தியவத் வேலைக்காரனை போல செய்யும் கரோமி இதி அனயா புத்தியா என்ன சொல்றாரு சங்கராச்சாரியார் சர்வாத்மாவாகவும் பரமேஸ்வரனாகவும் சர்வஜகனாகவும் உள்ள வாசுதேவ் நான் கிருஷ்ணன் இல்ல அவரே ஓப்பனா சொல்றார் நான் கிருஷ்ணன் அல்ல வாசுதேவன் வாசுதேவனாங்க சர்வ வியாபகத்வா வாஸ் மீன்ஸ் வஸ்ல இருந்து வந்ததா வாசுதேவன் சமஸ்கிருத்துல வஸ் அப்படின்னா டு லிவ் உணர் அதுல இருந்து வந்ததா வாஸ் வாசு தேவன் தேவன் மீன்ஸ் தேவதா லிவ் அப்படின்னு அர்த்தம் வாஸ் எங்க லிவ் சர்வவியாபி ஒவ்வொரு மனிதன் மனதிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இடம் அவர் வெளிப்படுற இடம் லிவ் ஒரு மனத்தில் அவர் எங்கும் இருக்கிறார் சர்வவியாபி அதனால அவருக்கு பேர் வாசுதேவன் பேர் சர்வ வியாபகத்வா வாசுதேவன் சர்வம் வசந்தி அப்படின்னு சொல்லுவா சர்வ வசந்தி பூத்தானி அப்படின்னா வசந்தி அந்த வசுங்கிற எப்படி யூஸ் பண்ண வசந்தி பூத்தானி ஒரு பூதத்திலும் ஜீவராசிகளிடமும் மனதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அதனால அவருக்கு என்ன பேரு வாசுதேவன் அவர் யாரு கிருஷ்ணர் அல்ல சர்வாத்மாவாக உள்ள வாசுதேவன் யாரப்போ ஈஸ்வர சர்வாத்மா சர்வபூத ஆத்மபூத ஆத்மா எங்கும் வியாபித்திருந்தாலும் எங்கு வெளிப்படுகிறார் ஒவ்வொரு மனதிலும் ஆத்மாவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற சர்வாத்மா நான் 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 என்று வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தத்துவம் எது ஈஸ்வர தத்துவம் பிரம்ம தத்துவம் அப்படி
அடுத்தது பரமேஸ்வரன் கர்மபல தாத்தாவாக இருந்து உலகை தன் கட்டுக்குள் ஆள்பவனாக. அப்ப யார் வராங்க? ஈஸ்வரனாக. அடுத்து என்ன சொல்றாரு? சர்வஜ்ஞகா. இங்க இருப்பது அனைத்தும் எது பிரம்மனை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிற ஞானம் தான் என்னது? சர்வஜ்ஞகா. அனைத்தையும் அறிந்தவராக சாமானியமான ஒரு ஞானம். இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிறது சர்வஜ்ஞகா. அனைத்தை பற்றி ஒரு எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போலாகும் அந்த சர்வஜ்ஞகா. இந்த 3 பாயிண்ட். சர்வாத்மாவாகவும் ஒவ்வொரு பூதத்திலும் மனதில் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பவராகவும் ஒரு பூதத்துக்கும் கர்மபல தாத்தாவாக இருந்த ஆள்பவராகவும் அனைத்துக்கும் அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிற ஞானத்துடன் இருப்பவராகவும் உள்ள வாசுதேவன் யாருங்க? ஈஸ்வரன். என்னிடத்தில் கிருஷ்ணன் இதை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அந்த பரமாத்மாவுடைய சொரூபம் தான் கிருஷ்ணன். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்? ஈஸ்வரனிடம் என்னிடத்தில் அர்ப்பணித்து நன்கு ஃபர்ஸ்ட் கர்மத்தை எனக்காக ஈஸ்வரனுக்காக செய்கிறேன். அடுத்தது நன்கு பண்படுத்தப்பட்ட மனப்பக்குவம், பண்படுத்தப்பட்ட மனம், பக்குவப்பட்ட மனம். எதனால? கர்மயோகத்தினால பண்படுத்தப்பட்ட மனம், பக்குவப்பட்ட மனம். எதெல்லாம் இல்லாத? நிராசீகி நிர்மம விகதஜ்வர இல்லாத மனம். அதுதான் பண்படுத்தப்பட்ட மனம். அந்த பண்படுத்தப்பட்ட நிராசீகி நிர்மம விகதஜ்வரக இருக்கிற மனம் பண்படுவதற்கு எது உதவுச்சு? கர்மயோகத்தினால் அவன் எப்படி இருக்கிறான்? நிராசீகி நிர்மம விகதஜ்வரகா. அப்படி அதை கொண்ட மனம் பண்படுத்தப்பட்ட மனம். அவன் பண்படுத்தப்பட்டுட்டானா விவேக புத்தி. அதுக்கப்புறம் பண்பட்ட மனதில் என்ன வரும்? ஏது நித்தியம், ஏது அனித்தியம், ஏது தர்மம், ஏது அதர்மம்ங்கிற அந்த விவேக புத்தி அப்பதான் வரும். அப்பதான் வரும். எது? பண்படுத்தப்பட்ட போடுறாரு பாருங்க. அப்புறம் தான் உனக்கு என்ன வரப்போகுது? விவேக புத்தி. அப்புறம் தான் எங்க போக முடியும்? வைராகியத்துக்கே போக முடியும். இது எல்லாம் விட்டு போட்டு ஜம்புடு ஓவர்ல பைப்பு வைராக்கியத்தை எப்படி பிடிக்கிறது? பிடிக்க முடியாது. இது ஒரு ஸ்டெப்பா போனாதான் விவேகத்தின் புத்தியால் பிரித்து அறிகிற அறிவினால் டிஸ்கிரிமினேட்டிங் பவர்னு பேரு விவேகங்கிற பிரித்து அறிகிற சக்தி கிடைக்கும் அவனுக்கு. இது இருந்தாதான் அவனுக்கு அந்த கரண சுத்தி தான் பிரித்து அறிகிற சக்தியே கொடுக்க அவனுக்கு. ராகத்வேஷத்தில் இருக்க வரைக்கும் அவனுக்கு பிரித்து அறிகிற சக்தி கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் கர்த்தாவாகிய நான் ஈஸ்வனுடைய பணியா நான் அந்த கர்மத்தை செய்யறேனா, இந்த வீட்டு குடும்பத்துக்கு வேலை செய்யறேனா, வேலைக்கு போறேனா, ஏதோ ஒரு சேரிட்டி பண்றேனா, சோசியல் ஒர்க் பண்றேனா, யாருக்கு? ஈஸ்வனுடைய பணியால். அவர் சொல்றாரு செய்யறேன், அவ்வளவுதான். பணியால் போல் எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸோட விவேக புத்தின்னு என்னது? ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸோட கர்மங்களை செய்கிறேன். விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு பண்றதுக்கு ஆப்போசிட். இது இறைவனுக்காக நான் செய்கிறேன் என்ற புத்தி இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன சொல்றாரு? கிம்ச நிராசீகி தியக்தசீகி. நிராசீகி இஸ் ஈக்குவல் டு தியக்தசீகி, தியக்த ஆசீகி. அடுத்து நிர்மமோ மீன்ஸ் மம பாவக ச நிர்கதோ யஸ்ய தவ சத்துவம் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ. எப்படி எப்படி இருக்கணும்? நிராசியா இருக்கணும், நிர்மமமா இருக்கணும், விகதஜ்வரக. விகதஜ்வரகனா விகத சந்தாபக, விகத சோகக சோகத்தை விடுத்தவனாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சன்னு இத்தியர்த்த. அப்படி இருந்துகிட்டு கர்மத்தை பண்ணு. விகத ஜ்வரக தமிழ்ல படிச்சா மேலும் ஆசையை துறந்தவனாக. எந்த ஆசை? கர்மத்தை பண்றக்கே ஆசை இல்லாம இருக்கிறது இல்ல, கர்ம பலனில் ஒரு ஏக்கம், திருஷ்ணான்னு பேர். ஏக்கம். நான் செஞ்சுட்டேனா இப்படி வந்துடணும், நான் சொல்லிட்டேனா அவங்க கேட்டணும், அது கூட கேட்கக்கூடாது. சொல்றது என் கடமை, கேட்கறது கேட்காது அவங்க இஷ்டம். இறைவன் அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்திருக்காரு. நீங்க சொன்னதுக்காக அவங்க கேட்கணுங்கிறதுல கிடையாது. ஏன்னா சொல்றது என்னது? ஒரு கர்மா. உடனே நான் சொன்னங்க கேட்க மாட்டேங்கிறான். சொன்னா கேட்கணும்னு என்ன இருக்கு? சொன்னா கேட்கணும்னு என்ன இருக்கு? அது அவங்க ஃப்ரீடம் டு சூஸ். நீங்க சொன்னதை கேட்கலாம், கேட்காம இருக்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. அவன் அதை வச்சுதான் முடிவு எடுப்பான். சோ அதாவது ஆசையை துறந்தவனாக கர்ம பலனில் திருஷ்ணா, ஏக்கம்னு பேர். நான் சொன்னா கேட்கணும், நான் போனா போகணும், வானா வரணும். அதுதான் என்னது? கிருஷ்ணா.
அதை விட்டுறணுங்கிறது. ஆசையை துறந்த கர்ம பலனில் ஏக்கம். கிருஷ்ணானா ஏக்கம்னு அர்த்தம். ஆசையை விட்டுட்டு அடுத்து எதை விடணும்? மமக்காரம். என் பையன், என் பொண்ணு, என் குடும்பம், என் உடம்பு. அதுக்கு தகுந்த மாதிரி திங்கிங் போகும். அதே அடுத்த வீட்டு பையன், அடுத்த வீட்டு குழந்தை, அடுத்த வீடு அப்படின்னா திங்கிங் எல்லாம் என்ன ஆயிரும்? வேற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அந்த புத்தி வரவே கூடாது. எனக்குன்னா ஒண்ணு, ஊருக்குன்னா ஒண்ணு, எனக்குன்னா ஒண்ணு. அந்த புத்தி இல்லாம மமக்காரத்தை விட்டவனுமாகி மனம் கலங்கி. அதான் என்ன சொன்னேன்? ஒரு ஸ்ட்ரெஸ். கர்ம பலன் இப்படி வருமா, அப்படி வருமான்னு ஒரு ஸ்ட்ரெஸ். மனம் கலங்கி துயரமுறாமல். வாழ்க்கையில் இப்படி இருக்குதே, இதெல்லாம் நாளைக்கு சரியாகுமா? எதுவும் சரியாகாது. இன்னைக்கு எது உங்கள சுத்தி இருக்குதோ, அது சரியாகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, சரியாகாது. அப்ப என்ன செட்டப் பண்ணீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிறது எதுவும் சரியாகாது. ஒரு நாட் 1% கூட சரியாகாது. ஃபர்ஸ்ட் அது செட் பண்ணிக்கணும். ஏன்னா எதிர்பார்க்கிறோம். இது சரியாயிருமா? அது சரியாயிருமா? அவங்க மாறிருவாங்களா? இவங்க மாறிருவாங்களா? இந்த பிரச்சனை சரியாயிருமா? அந்த பிரச்சனை. நம்பள சுத்தி எந்த பிரச்சனையும் எப்பவும் மாறாது. ஏன்? அது நான் சம்பாரிச்சது. என் கர்ம பலன் வந்திருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏத்துக்கிற தன்மை இருக்கணும். அக்செப்டன்ஸ். அப்பதான் நீங்க இதெல்லாம் திங்க் பண்ணவே முடியும். அப்பதான் அது இறைவனோட இறைவனா குடுத்திருக்காருங்கிற ஒரு அக்செப்டன்ஸ். துயரமுறாமல், மனம் கலங்கி துயரமுறாமல். என்ன பண்ண? ஐயோ! நான் இப்ப அர்ஜுனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல, ஐயோ! நான் போனேன்னா, துரோணாச்சாரியார் செத்து போயிருவாரே! என் குருவ நான் போய் எப்படிங்க கொல்லட்டும்? பாத்தீங்களா? அந்த விகத ஜுவரக. அந்த ஜுவரம் இருக்கக்கூடாது. அங்க போய் கொல்ல சொல்றாங்களே! அப்புறம் என்ன என்னுடைய மாமன் நிக்கிறா, மச்சான் நிக்கிறாரு அங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க. நான் அவங்களோட சேர்ந்து விளையாண்ட பசங்கலாம் அங்க எதுத்தமா நிக்கிறானுங்க. அவனுங்கள எல்லாம் போட்டு தள்ள வேணுமே! அல்லது துரோணாச்சாரியாரு, தாத்தா, பீஷ்மர், ஐயோ! இவங்களெல்லாம் கலங்காத. நான் போருக்கு போனா அவங்கலாம் செத்து போயிருவாங்கன்னு கலங்காத. உன்னுடைய சொதர்மம் என்ன? போ. போய் செய். இந்த இடத்த எப்படி சமுதாயம் தப்பா பண்றாங்க? கிருஷ்ணர் போரை தூண்டினார். என்ன புரிஞ்சு சொல்றாங்கன்னு தெரியல. எந்த இடத்துல போரை தூண்டினாரு அவரு? அவரு போகாத தூதுவா? எப்படியாவது போர் வராம இருக்கிறதுக்கு அத்தன முயற்சி பண்ணாரு அவரு. ஆனா எதுக்கு ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில வேற வழி இல்லாம போர் நடத்துக்கு வந்தாச்சு. அவர் யுத்தத்தை செய்தா, இந்த புத்தியோடு, ஈஸ்வரா அர்ப்பண புத்தியோடு யுத்தத்துக்கு செய். இந்த இடத்துல ஒரு சத்திரியன் ஒரு போருக்கு வந்தாச்சு. என்னுடைய தர்மம், என்னுடைய தொழில் தர்மம், சத்திரிய தர்மம், வர்ண தர்மம், ஆசிரமம் எல்லாமே எடுத்துக்கங்க. என்ன வரணும்? ஏத்த மாரி யார் ஏத்து நிக்கிறானோ அவன் என்ன பண்ணணும்? போட்டு தரணும். அதுதான் சத்திரியோட தர்மம். அந்த வார் தர்மம். அந்த வார் தர்மத்த விட்டு என்ன பண்ணிக்க கூடாது? மீறாத. போய் அதனால யுத்தத்தை செய்கிறாரு. புரிஞ்சுக்கோ. அடுத்தது நெக்ஸ்ட் மந்திரம், ஸ்லோகம். அதுக்கு ஒரு அவதாரிக்கை குடுக்குறாரு. எத்து ஏத்தத்து மதம் கர்ம கர்த்தவ்யமிதி சப்பிரமாணம் சப்பிரமாணம் உக்தம் தத்து ததா. என்ன அர்த்தம்? அஜ்ஞானி ஆகிய முமுக்ஷு. முமுக்ஷு யாரு? அஜ்ஞானி தானே. இன்னும் ஞானத்தை பெறல. அவன் என்ன ஒத்துக்கணும்? அயம் அஜ்ஞானி. அஜ்ஞானியான முமுக்ஷு கர்மத்தை அவசியம் செய்ய வேண்டும். கண்டிப்பா கர்மத்தை செய்யும். கர்மம்னா என்ன? ஸ்வதர்மம், ஆசிர தர்மம், எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். காலைஞ்சு காஃபி போட்டு சாப்பாடு பண்றதுன்னு மட்டும் இல்ல. குடும்பத்தை பாத்துக்கிறது எல்லாத்துக்கும் அதுவே கம்ப்ளீட். அப்படி அல்ல. ஸ்வதர்மம்ங்கிறது இத்தனை கர்மங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு என் செய்ய வேண்டும் என்ற எனது அபிப்பிராயத்தை பிரமாணத்துடன் சொல்லப்பட்டது. இது நானே சொல்லல. அதுக்கு யாரு பிரமாணம்? இப்படித்தான் வாழணும்னு சாஸ்திரம் என்ற கொள்கை அவ்வாறு பிரமாணம் இருக்குங்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இதுக்கு பிரமாணம் இருக்கு. அடுத்த ஸ்லோகம். ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தோன சூயந்தக முச்சியந்தே தேப்பி கர்மபிகி. ஏ மாணவாக. இங்க பாத்தீங்கன்னா மெயின் அவர் என்ன சொல்றாரு? கர்மத்தை செய்யும் போது இப்ப நித்திய கர்மத்தை உன்னுடைய முமுட்சுவா இருக்கிறவன் 100% செய்யணும். நித்திய கர்மம்னு சாஸ்திரம் எதை சொல்லி இருக்குதோ அதை எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. அது வர்ணத்துக்கு தகுந்த, ஆசிரமத்துக்கு தகுந்த நித்திய கர்மம். பூஜை,
பஞ்சமகா யக்னம் இந்த மாதிரி எல்லாம் 100% செய்யணும் ஒரு முமுக்ஷா இருக்கிறவன். அடுத்தது இப்ப பிராயச்சித்த கர்மம். ஒரு பிரச்சனை ஜோசிகார் சொல்றாரு, பிராயச்சித்த கர்மம். அல்லது எனக்கு இது வேணும், இது இல்ல, இத நான் இந்த ஹோமத்த செஞ்சு இத வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறைச்சுக்குங்கங்கிற. காமிய கர்மத்தையும் பிராயச்சித்த கர்மத்தையும் என்ன பண்ணிக்கணும்? குறைத்துக் கொள்ள டக்குன்னு விட முடியாது. இத்தனை நாள் செஞ்சுட்டு ஓவர் நைட்ல காமிய கர்மம் கோயிலுக்கு போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறவங்கள, ஏய் நீ காமிய கர்மம் பிரேயர் பண்ணாதெல்லாம் சொல்லக்கூடாது. வேண்டு காமிய கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோ. பிராயச்சித்த கர்மத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்கோ, காமிய கர்மத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்கோ. குறைச்சு பழகுன்னா அப்படியே குறைச்சு ஒன்ன குறைச்சு அப்படியே நிக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து கம்ப்ளீட்டா விடுபடும். எதிலிருந்து? பிராயச்சித்த கர்மம் பண்றதுல இருந்து, காமிய கர்மம் பண்றதுல இருந்து ஒரு முமுட்சுவாக இருப்பவன் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் குறைத்துத்தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோ. அடுத்தது நிஷித கர்மத்தை செஞ்சிராத. சாஸ்திரத்துல எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ கண்டிப்பா அதை செஞ்சிராத. சோ 3 விதமான கர்மங்கள். நித்திய கர்மத்தையும் நைமித்திய கர்மத்தையும் 100% செய்யி, பிராயச்சித்த கர்மத்தையும் காமிய கர்மத்தையும் குறைச்சுக்கோ, நிஷித கர்மத்தை 0% செஞ்சிராத. ஏன் மாணவாகா எந்த மனிதர்கள் ஸ்ரத்தாவந்தகா விசுவாசம் உள்ளவர். முமுக்ஷுல யாரு? அவருடைய வார்த்தையில் விசுவாசம் ஸ்ரத்தை உள்ளவர்கள். அனசூயந்தக அசூயா அதுதான் அனசூயா. அசூயா அனசூயா. அசூயா அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஷ ஆரோபணம்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. அசூயா அதோட ஆப்போசிட் தான் அனசூயா. அசூயா அப்படின்னா தோஷ ஆரோப்பணம் அப்படின்னாங்க. தோஷத்தை ஆரோப்பணம் எங்க பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? இது தப்பு அது தப்பு, இதுல இது இவங்க பண்ண தப்பு அவங்க பண்ண தப்பு, இது சரியில்லை அது சரியில்லை, இது மாறணும் அது மாறணும். அதுக்கு பேரு தோஷ ஆரோப்பணம். அதுதான் அசூயா. இவர் என்ன சொல்றாரு? ஆப்போசிட். அனசூயந்தக யாருகிட்ட? இறைவனிடத்தில் அனசூயந்தக என்னிடத்தில் குறை காணாதவன். அப்ப என்ன அர்த்தம்? இறைவனிடத்தில் குறை காண்றவங்க இருக்கான்னு அர்த்தம். அதனால இவர் இந்த வேர்டு யூஸ் பண்றாரு. என்னிடத்தில் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் என்ன சொல்லலாம் ஸ்கிரிப்ட்ஸ், அந்த புத்தி ஃபைண்டிங் தப்பு கண்டுபிடிக்கிறது. வேதத்துல அது தப்பு இது தப்பு, வேதங்கிறதெல்லாம் சும்மா அது மனுஷங்க மண்டையிலிருந்து வந்தது, அதெல்லாம் தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத வேதத்துல ஏற்றுக்கொள்ளாம அமைதியா இருக்கிறது கூட வேறங்க. எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான், எனக்கு அது நம்பிக்கை இல்லை, ஓகே அதோடு இருக்கிறது ஒரு ஓகே. படிச்சிட்டு இருக்கவங்க குற்றம் கொள்றாங்க பாத்தீங்களா? தப்பாவி. அதுதான் அது சொல்ற. அது தப்பு, வேதம் படிக்கிறது தப்பு. அப்ப யார குறை சொல்றாங்க அவங்க எல்லாம்? இறைவன் என்ன சொல்றாரு? டேய் என்ன சொல்லடா நீ? ஏன்னா நான் என்னை வேதம்ங்கிறது நான் கொடுத்தது, நீ வேதத்தை பழிச்சிட்டு 3 பட்டைய போட்டு என்ன பக்தின்னு கேக்குற. பட்டைய போட்டு கோயிலுக்கு போறீங்க, ஆனா வேதத்தை ஏத்துக்கலீனா நீங்கள யாரு? அசூயா. அதுல இருந்து வாங்கங்கிறார். என்னிடம் குறை கண்டுபிடிக்காத மனம் வேணுங்கிறார். அப்ப இறைவனிடம் குறை வேணா முருகனிடம் யாராவது குறை கண்டுபிடிப்பாங்களா? அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். முருகனோட குறை ஐயோ முருகன்ல நோ குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா வேதம்னு என்னப்பாங்க? அது வேஸ்ட்டுங்க. வேதம் எல்லாம் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அது படிக்க ஆரம்பிச்சுதாங்க எங்க குடும்பமே இப்படி ஆயிடுச்சு. படிக்காததுனால நல்லா இருந்ததுங்க. எப்ப என் ஒய்ஃப் வந்து வேதத்துக்குள்ள போனாலும் அப்புறம் இருந்து என் குடும்பம் உருப்படியே ஆவறது இல்லைங்க. ஆனா முருகன்னா ஐயோ நான் முருகன் பக்தங்க. அட என்னது? அதாவது இறைவன் கொடுத்த வேதத்தை அசூயா குற்றம் கண்டுபிடித்தல் என்பது இறைவனிடம் குற்றம் கண்டுபிடித்தல். புரிஞ்சு? ஏன்னா யாரு இப்ப கிருஷ்ணர் வழிபடுறாங்கன்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இப்ப விநாயகரை வழிபடுறாங்கன்னா விநாயகர் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. முருகரை வழிபடுறவங்க முருகரை குறை சொல்ல மாட்டாங்க. தேவதைகளை குறை சொல்ல மாட்டாங்க. பக்தர்கள் என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க. மாரியம்மன் கோயில் தானே வழிபடுறாங்க, மாரியம்மனை குறை சொல்ல மாட்டாங்க. திட்டினாலும் திட்டுவாங்க, நான் கேட்ட குடுக்கல, அது வேற விஷயம். குறைகளும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அப்ப எப்படிங்க என்னிடம் குறை கண்டவர் வார்த்தை புரிஞ்சுக்கிறது? குறை எங்க கண்டுபிடிப்பாங்க? நான் கொடுத்த வேதம், என்னிடமிருந்து வேதத்தில் குறை கண்டுபிடித்தவன், குற்றம் கண்டுபிடிப்பவன், அப்படி இல்லாம இருக்கிறவன். இப்ப நாம எங்க வரணும்? இறைவன் சொன்னவடு நாட் அசூயா அனசூயந்தகா வேதத்தில் குறை கண்டுபிடிக்காத மனம். ஃபர்ஸ்ட் மனதில் என்ன இருக்கணும்? ஸ்ரத்தா. உடனே அடுத்த வேர்டு என்ன போடுறாரு? அந்த ஸ்ரத்தா வேதத்துல வரணும்னா
நீங்க தேவதைகளிடம் ஸ்ரத்தா வரத பத்தி இங்க பேசவே இல்லைங்க இறைவன். முருகனிடம் ஸ்ரத்தா, விநாயகரிடம் ஸ்ரத்தா எல்லாம் பேசல. வேதத்தில் ஸ்ரத்தா. குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. வந்தகன வித்து. வித்து தான் அந்த இடத்துல வத்து தான் வந்தக. ஸ்ரத்தா வத்து. வத்து மீன்ஸ் வித்து. தமிழ் இங்கிலீஷ்ல வித்துன்னு அர்த்தம். அப்ப ஸ்ரத்தா வித்து. நம்பிக்கை வேதத்தில் உடையவன் என்ன பண்ண மாட்டான்? குறை கூற மாட்டான். வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவன் என்ன பண்ணுவான்? குறை கூறிட்டு இருப்பான். இவனும் ஃபாலோ பண்ண மாட்டான், ஃபாலோ பண்றவங்களையும் விட மாட்டான். அதான் ஸ்ரத்தாவந்தக. எந்த மனிதர்கள் ஸ்ரத்தையுடன் குறை கூறாத புத்தியுடன் ஸ்ரத்தாவந்தக அனசூயந்தக மே இதம் மதம் என்னுடைய இந்த அபிப்பிராயத்தை நித்தியம் எப்பொழுதும் அனுதிஷ்டந்தி நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்றவங்க. எப்படி மனசு எப்படி இருக்கணும்? ஸ்ரத்தாவந்தக அனசூயத்தக. அப்படிப்பட்ட மனதுடன் நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்றவங்க. வெறும் வாயில வடை சொல்றவங்க இல்ல. ஃபாலோ நோட்ல இருக்கும், வாயில வடை சுடுவாங்க, ஆனா செயல்ல ஒண்ணு இருக்காது. ஃபாலோ பண்ணணுங்கிறாரு. அனுதிஷ்டந்தி கிரகஸ்தாசிரமத்துக்கு உண்டான என்னன்னு கேட்டா எல்லாம் கடகடன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஃபாலோ பார்த்தா ஒண்ணு இருக்காது, ஒண்ணு இருக்காது. அது வேத வாயில வடை சொல்றது பேரு. அவங்கள சொல்ல அனுதிஷ்டந்தி அனுசரிச்சு நடக்கிறானோ, நான் என்னென்ன சொல்லியிருக்கனோ அத கண்டிப்பா செய்யறானோ, தே அப்பி கர்மபிகி முச்சியந்தி அவர்களும் கர்மத்திலிருந்து பாப்ப புண்ணியத்திலிருந்து விடுபடுவார்கள். என்னன்னு எடுத்தோன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு. இந்த மாதிரி ஸ்ரத்தாவந்தக அனசூயந்தக மனதுடன் வேதத்தை படித்தால் கண்டிப்பா அவ கர்மயோகத்தை போன சொன்னாரா, அந்த கர்மயோக புத்தியுடன் கர்மத்தை செய்வானா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வேதத்துல ஸ்ரத்த வருமா, அந்த கர்ண சுத்தி மூலியமா ஸ்ரத்தா வருமா, வேதத்தை குறை கண்டுபிடிக்க மாட்டானா, உருப்படியா படிப்பானா, சொல்லி கொடுத்தல குவாலிபிகேஷனை வளர்த்திக்குவானா, சொல்லி கொடுத்ததுல புரியுமா, ஞானம் ஏற்படுமா, மோட்சம் கர்மத்திலிருந்து விடுதலை. இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு கிரமமாக அவன் எதை அடைஞ்சிருவான்? கர்மத்தில் இருந்து அவன் கர்மம்னா புண்ணிய பாப்பம். ஏன் புண்ணிய பாப்பம் தான் அவனுக்கு அடுத்த பிறவியை கொடுக்க போகுது. அந்த அடுத்த பிறவி கூட்டிட்டு போற புண்ணிய பாப்பத்திலிருந்து அவன் தன்னை ரிலீஸ் பண்ணிக்கிறான். தட் இஸ் விடுதலை, தட் இஸ் மோக்ஷம். அங்கதான் விடுதலைங்கிறவர். எங்க மாட்டி இருக்கிறோம்? அடுத்த பிறவியோட போய் ஜாயின் பண்ணி வச்சுக்காத ஜெயில். அந்த ஜெயில இருந்து அவன் என்ன ஆயிடுறான்? ரிலீஸ். தட் இஸ் மோக்ஷம், விதேக முக்தி. அனுதிஷ்டந்தினா வெரி இம்பார்ட்டன்ட். வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் அனுதிஷ்டந்தி பண்றமா, எழுதி வச்சத காதுல கேட்டதை எழுதி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதை நான் ஃபாலோ பண்றேனா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் இங்க சொல்றேன், ஃபாலோ பண்ண. அனுதிஷ்டந்தி பாருங்க, திஷ்டந்தினா சொன்னதை கேட்கறது நிக்கிறது, அனுனா ஃபாலோ பண்றது. என்ன நான் அனுராதானா, அனு யார்? அனுராதா பேரு, ஃபாலோ பண்றவங்களுக்கு பேரு அனுராதா. அப்படி அனுதிஷ்ட சொல்லி இருக்கோம். அப்படி அனுதிஷ்டந்தி எப்படி கர்மத்தை கர்மயோகமாக ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு இப்படி எல்லாம் அனுதிஷ்டந்தி. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இறைவன் தான் சொல்லி கொடுத்தாரு. அத செய்யறவன் கண்டிப்பா கர்மயோகத்தை பண்ணினா நீ பாப்பத்திலிருந்து விடுபட்டுருவினா. கர்மயோகத்தினால மோட்சம் கிடையாது. கர்மயோகத்தின் மூலியமாக யூ வில் கெட் அந்தக்கரண சுத்தி. மனம் தயாராக்கப்பட்டுவிடும். தயாரான மனதில் ஞானமும் மோட்சமும். ஞானம்ங்கிறது ஈஸி, அந்த ஞானமேவ கைவல்யம். அப்படி புரிஞ்சுக்கும். கர்மயோகம் எதை மட்டும்தான் கொடுக்கும்? அந்த கரண சுத்தி கொடுக்கறதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஞானத்தை அது கொடுக்காது. நேரா அப்படி ஜம்ப் பண்ணி போயிட முடியாது. கர்மயோகத்தின் மூலியமாக மோட்சம்ங்கிறது கிடையவே கிடையாது. தியானத்தின் மூலியமாக மோட்சங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்? சாஸ்திரம் சிரவண மன நிதித்தியாசனம் என்னது? நேரடி சாதனம். இதெல்லாம் மறைமுக சாதனம் தானே. கர்மயோகம் உபாசனா இது மறைமுக சாதனம்னா மனதை ரெடி பண்ணி கொடுக்கும். மெடிடேஷனோ கர்மயோகமோ அந்த கரண சுத்தி கொடுக்கும், குவாலிபிகேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் தான் நேரடி சாதனப்பா. மோட்சம் அதுல கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. அடுத்தது பாஷ்யம். அதுக்கு நான் சொன்னா அதேதான் பாஷ்யம். பாஷ்யம் படிக்கிறேன். ஏமே மதியம் இதம் மதம் அனுதிஷ்டந்தி அப்படின்னா அனுவர்த்தந்தேன்னு அர்த்தம். மாணவா மனுஷ்யாகா எப்படிப்பட்ட மனிதர்கள்? ஸ்ரத்தாவந்தக ஸ்ரத்ததானா. அடுத்தது அனசூயந்தக அசூயா அற்றவர்கள். ச மயி குரௌ வாசுதேவே அகுர்வந்தக முச்சியந்தே தே அப்பி ஏவம் பூத்தாக
கர்மபிகி தர்ம அதர்மாக்கி, அவர்கள் தர்மத்தையும் அதர்மத்தையும் கடக்கிறார்கள். கர்மத்திலிருந்து விடுபடுகிறார்கள். புண்ணிய பாப்பத்திலிருந்து தன் தர்மம் என்னங்க? புண்ணியம். அதர்மம் என்ன? பாப்பம். புண்ணிய பாப்பத்திலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். கர்ம பலனிலிருந்து விடுபடுகிறார்கள். அடுத்த சரீரம் பெறுவதிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். ரிலீஸ்ட், டோட்டலி ரிலீஸ்ட். எவர்கள் என்னுடைய கொள்கைகளை அனுஷ்டிக்கிறார்களோ அந்த ஸ்ரத்தையுடன் கூடிய மனிதர்கள், ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தாவந்தக, குரு ரூபமான வாசுதேவான என்னிடத்தில் தோஷத்தை கற்பிக்கவில்லையோ, என் மீது வேதத்தில் தோஷத்தை கற்பிக்காமல் நம்பிக்கையுடன் இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் புண்ணிய ரூபமான கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். வேதத்தை குறை கொண்டு சொல்லி அப்ப ஆப்போசிட்ல யாரு? அப்படி மாத்தி போடுங்க. வேதத்தில் குறை கண்டுபிடித்துக் கொண்டிருப்பவர்கள் புண்ணிய பாப்பங்களை சேர்த்துக் கொண்டு அடுத்த பிறவிக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். They continue the samsara. They will be in samsara. They cannot get released out of samsara. அடுத்து இது 32வது ஸ்லோகம். ये त्वेददप्यसूयन्तः नानुतिष्ठन्ति मे मदम् सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान चेतसः. அனுஷ்டானம் பண்ணுனா என்ன பலன்? அனுஷ்டானம் பண்ணலினா என்ன பலன்? அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் சொன்ன பிரகாரம் வாழ்ந்தா, நான் சொன்ன பிரகாரம் வாழ்நீனா, இதத்தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏத்து எவர்கள் மே என்னுடைய ஏத்தத்து மதம் இந்த அபிப்பிராயத்தை அபியசூயந்தகா நிறைய பேர்த்த பார்த்திருப்போம். அபியசூயந்தகா இது தப்பு, இது செய்ய, இது வேதாந்தம்ங்கிறது தப்பு, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, அது நம்மளை நல்வழிப்படுத்தாது, அது கஷ்டத்தை தான் கொடுக்கும், அது வேஸ்ட் ஆஃப் டைமு, அது எந்த விதத்துல நீ கோயிலுக்கு போவா, வேதாந்தம் எல்லாம் படிக்காத, ஏன்னா கோயிலுக்கு போவா அது உனக்கு நன்மையை தரும், வேதாந்தம் எல்லாம் படிக்காத அது கெடுதலத்தான் கொடுக்கும், அதெல்லாம் ஒரு குரூப்பு, அவங்க வேற எங்காவது உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க, நீங்க குடும்பத்துக்கு எல்லாம் லாய்க் ஆக மாட்டீங்க, குடும்பத்துட்டு ஓடி போயிருவீங்க. இது யாரு? இதுங்கெல்லாம் யாரு? அபியசூயந்தகா, துவேஷம் பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. வேதத்தை துவேஷம் பண்பது, துவேஷம்னா வெறுக்கிறது, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுங்கிறது வேற, வெறுக்கிறதுங்கிறது வேற. அதுக்குண்டான தடைகள் கொடுக்கறது. ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தடைகள் கொடுப்பது, இந்த மாதிரி பண்றவங்க வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வெறுப்பவர்கள் நானு திஷ்டந்தி, அவங்க கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க? நான் சொன்னது எதையும் கர்மயோகம் பண்ணுவாங்களாங்க? பண்ண மாட்டாங்க. அந்த கர்ண சுத்தி பெறுவாங்களா? பெற மாட்டாங்க. மன அமைதியோடு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா மன அமைதிங்கிறது அவங்களுக்கு நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா மன அமைதி வரணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கர்மயோகம். அதே அவங்க பண்ணலிங் போது எப்படி அவங்க மன அமைதியோடு இருக்கிறாங்க? மன அமைதியோடு இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கலாம், மன அமைதியா வராது. ஃபர்ஸ்ட் மன அமைதியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞானம் எல்லாம் இல்லைங்க, கர்மயோகத்தின் மூலியமாக மன அமைதி ஓரளவுக்கு பெற்றாதான் சாஸ்திரமே புரிய போகுது. சோ இறைவன் முதல்ல கொடுக்கிற கர்மயோகம் மன அமைதி கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம கர்மயோகம். விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்ட மனம், அமைதியான மனம். அப்ப அவங்கள என்னது? they cannot have a happy life. they can earn crore சம்பாதிச்சிருக்கலாம், உறவுகளை சேர்த்து வச்சிருக்கலாம், நோயற்ற உடம்பு கூட இருக்கலாம், பட் they cannot have a happy life. ஏன்? மன அமைதிக்கு உண்டான பிரைமரி எல்கேஜி அவங்க என்ன ஆகல? பாஸ் ஆகலையே, அதுக்குள்ளேயே வள்ளியே. அதான் சொல்றாரு நானு திஷ்டந்தி. நானுனா ந அனுதிஷ்டந்தி, அத நானும் ந அனுதிஷ்டந்தி. யார் யாரு அபசூய எம்மிடம் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு, என்னிடம் புக்கு மேல குறை கண்டுபிடிப்பது, அதை ஃபாலோ பண்றவங்களை துவேஷ்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு, வேதம் படிக்கிறவங்களை வெறுத்துக்கிட்டு, வேதம் பண்றவங்களை தூஷிச்சுக்கிட்டு, அவங்கள பத்தி கேவலமா வெளியில சொல்லிக்கிட்டு, இவங்க வேதத்துல போறதுனாலதான் இப்படி அவங்க வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தர் போறாங்கன்னா அதை வெளியில போய் ப்ரொபகண்டா பண்றது. எங்க ஒய்ஃப் தெரியல, ஏன்னு கேளுங்க, வேதாந்தம் படிக்கிறேன். அவங்க ஒரு குரூப்போட போயிட்டாங்க, இப்ப குடும்பத்துல ஒண்ணும் கண்டுக்கிறது இல்லைங்க, அவங்க ஒண்டா அவங்க வாட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி அவங்கள பத்தி அவதூறு பரப்புதல், என்னன்னே தெரியாம அவதூறு பரப்புதல். இவங்க எல்லாம் யாரு? அபியசூயந்தகா. நானு திஷ்ட. கண்டிப்பா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வேதத்துல சொல்ல ஃபாலோ பண்ண போறாங்களே, அனுப்பது இல்லையா? அவங்க எல்லாம் என்ன சொல்றாரு ஒரு இறைவன்? அச்சேத்தசக, சுத்தமா மூளை, அத என்ன சொல்லுது? மூளையற்றவங்கிறங்களா? அவிவேகி. அவன் பிரித்தறியக்கூடிய சக்தி,
டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் இல்லாதவன். அவன் தான் அப்படி இருப்பான். பிரித்து அறியக்கூடிய சக்தி இல்லாதவர்கள். அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க? பிகாஸ் அவங்களுக்கு அவிவேக்கி, பிரித்து அறிகிற சக்தி இல்லாதவன். சர்வ ஞான விமூடான். எல்லா பிரம்ம விஷயமாகவும் சர்வ ஞான அதாவது பிரம்ம விஷயத்தை பத்தின முட்டாள்கள். பிரம்மம் விஷயத்தை பற்றிய சர்வ ஞான விமூடான். விமூடான்னா முட்டாள் அர்த்தங்க. மூடன், முட்டாள். சர்வ ஞான. ஏன்னா இந்த ஏன் அது பிரம்ம விஷயத்துக்கு ஏன் பிரம்ம விஷயம் வந்து சர்வ ஞான? எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல்ங்கிறது என்னது? சர்வ ஞான. அதனால அதுக்கு பேரு பிரம்ம வித்யாவுக்கு இன்னொரு பேரு பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? சர்வ ஞானம். அதைய அந்த அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுமோ அந்த அறிவை பெறாதவன் அர்த்தம். அதனால சர்வ ஞான. ஆனா அவன் என்ன சொல்லிக்கிறான்? சாஸ்திரம் படிக்காதவன். ஐ நோ எவ்ரிதிங், ஐ டோன்ட் நீட் ஆஃப் சாஸ்திரம். எனக்கு உலகத்துல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு, இவ்வளவு திறமை இருக்கு, இவ்வளவு டேலண்ட் இருக்கு, நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளவு உறவுகளை வச்சிருக்கேன், இப்படி குடும்பத்தை பாத்துக்கிறேன், இவ்வளவு சேரிட்டி பண்றேன், அதனால எனக்கு வேதம் தேவையில்லை. அவன்லாம் என்னன்னு சொல்றாரு? சர்வ ஞானத்தில் விமூடன், பிரம்ம ஞானத்தில் முட்டாளு. அந்த அறிவு இல்லாதவன் தான் நஷ்டானு வித்தி. அவங்க எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, கெட்டு போனவர்கள். எப்படி கெட்டு போனவர்கள்ங்கிறது என்ன? எப்படி புரிஞ்சுக்கிறது? மகத்தி வினஷ்டி ஒரு வேர்டு வருமா சாஸ்திரத்துல? அவங்க எல்லாம் அடையிறது மகத்தி வினஷ்டி. ஏன் கெட்டு போனவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எதற்காக இறைவன் இதற்கு முன்னால பல மனித சரீரம் எடுக்கிறோம்னா, அதுக்கு முன்னால பல விலங்கு சரீரம், தாவர சரீரம் எல்லாம் எடுத்திருப்போம். ஏன்னா அந்த இப்ப நம்ம அக்கவுண்ட்ல பாப்பம் நிறைய இருக்கும்போது, ஒரு புலியா பிறந்து, தாவரமா பிறந்து, பாப்பத்தை கழிச்சு, மனித சரீரம் பெறுவதற்குண்டான பேலன்ஸ் பண்ணி, புண்ணிய பாப்பத்தை பேலன்ஸ் பண்ணி, பல ஜென்மங்கள் எடுத்துதான் புண்ணிய பாப்பம் 50-50 போது எது கிடைச்சிருக்கு? இப்போ மனித சரீரம் கிடைச்சிருக்கு. சரி, இது இது வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டம். அரிது அரிது மாடுகளாய் பிறத்தல் அரிது. சரி, பிறந்துட்டோம். பிறந்ததுக்கு அப்புறம் திருப்பி எதா புலியா தாவரமா போகாம, மறுபடியும் பிறப்பு எடுக்காமல், இந்த சரீரம் ஏன் மனித சரீரம் அவ்வளவு கஷ்டம்? கிடைக்கிறது கஷ்டம். எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம்? இவ்வளவு அனிமலா இருந்து செத்து, தாவரமா இருந்து செத்து, இந்த மனித சரீரத்துக்குள்ள ஏன் வந்திருக்கோம்? மறுபடியும் மனிதனாக, மறுபடியும் விலங்குகளாக, மனிதம் தாவரமாக, புண்ணிய பாப்பத்துல கஷ்டப்பட்டு, புண்ணியத்தை அனுபவிச்சு, பாபத்தை அனுபவிச்சு, அதுல இருந்து அந்த அனுபவிக்கிற அந்த ஜெயில இருந்து விடு பண்ணுங்கிறதுக்காகத்தான் எதை வாங்கிட்டு வந்தோம்? 5-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோல். வாங்கிட்டு வந்துட்டோமா? அத எதுக்கு வாங்கிட்டு வந்தோம்? இந்த சக்கரத்துல இருந்து விடுபடுவதற்காக அந்த சரீரத்துக்கு கெட்டு கெஞ்சி கெஞ்சி வாங்கிட்டு வந்திருக்கோம். வந்தோன்ன நம்ம எதற்காக இந்த சரீரத்தை எடுத்தோமோ அத கம்ப்ளீட்டா மறந்துட்டு, அத துவேஷம் பண்ணிட்டு, சாஸ்திரங்கிறது ஒண்ணு இல்ல, பக்தி பண்ணினா போதும், கோயிலுக்கு போனா மட்டும் போதும், பழனி மலைக்கு நடந்து போனா போதும், சாஸ்திரம் எல்லாம் தேவையில்லை, சாஸ்திரம் படிக்க வேண்டாம், வேதாந்தம் படிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எதுக்கு பின்னால போ? பக்திக்கு பின்னால போ, அப்புறம் இந்திரியம் பின்னால போ. இது சாப்பிடு, அது சாப்பிடு, இப்படி சம்பாரி, அப்படி சம்பாரி, இது இப்படி அணுவி, அப்படி அணுவி. அதை விட்டடிச்சுட்டு எங்கெங்க போறோம்? இந்திரிய சுகத்துக்கு பின்னாலும் பக்தியிலும் போறோம். பக்தி இல்லாம என்ன இல்லைன்னு சொல்லல. பக்தி மார்க்கத்துல போய் இறைவனிடம் இங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்காதெல்லாம் இறைவனை கேட்டு வாங்கிக்கோ. பக்தி எதுக்கு யூஸ் பண்றோம்? கிவ் அண்ட் டேக் பாலிசி. சோ இங்க இந்திரிய சுகத்தை கிடைக்கலையா, நீ முயற்சி பண்ற, இந்திரிய சுகம் கிடைக்கலையா, பணம் கிடைக்கலையா, இறைவனை யூஸ் பண்ணு, பக்தி மார்க்கத்துக்கு போ, அதை கேளு, இதை கேளு, இப்படி வாழு. எதை விட்டடிச்சாச்சு? எதுக்காக மனித சரீரத்தை எடுத்து வந்தோமோ அந்த வேதாந்த பாதையை கம்ப்ளீட்டா இருளாக்கி விட்டு, அதுக்குள்ள போகாம எதுக்குள்ள வந்துட்டோம்? இந்திரிய சுகத்துக்குள்ள வந்து அதுக்குண்டான விஷயம். அந்த இந்திரிய சுகத்தை பெறுவதற்கு என்னென்ன வேணும்? காசு வேணும், பணம் வேணும் இல்லையா? அதுக்கு பணத்தை சம்பாரி. ஒரு நம்ம பாதுகாப்பு அற்ற உணர்வு இருக்கு, அதுக்கு ஒரு குடும்பத்தை சேர்த்துக்கோ. எதுக்கு? பாதுகாப்பற்ற உணர்வுல இருந்து விடுபடுவதற்கு. இந்த விஷயத்துல இறங்கிட்டு எதை விட்டடிச்சிட்டோம்? எதற்காக இந்த இதற்கு முன்னால் எத்தனை சரீரம் எடுத்தோமோ நமக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். அதெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு கழிச்சு மற்றவர்களை கொன்று, நான் கொன்று
பட்டினத்தார் பாடுவார், இதுக்கு முன்னால எத்தனை பேத்த நான் கொன்னனோ, எத்தனை பேர் என்னை கொன்னாங்களோ தெரியாது. எத்தனை முறை இறந்தேனோ தெரியாது. எத்தனை முறை பிறந்து கஷ்டப்பட்டனோ தெரியாது. எத்தனை முறை இறந்தன, எத்தனை முறை அந்த இறப்பை பார்த்து பயந்து அனுபவிச்சனோ. இறப்புங்கிற பயம் எத்தனை தடவ எனக்கு ஒரு சரீரத்துல இருப்பது பயங்கரமா வராதுங்க. சோ எத்தனை இறப்பை அனுபவித்து, அத்தனை கஷ்டப்பட்டு, ஐயோ இனிமேல் இந்த இறப்புங்கிற கஷ்டத்த படக்கூடாது கடவுளே. பிறப்பு இருந்தா தானே இறப்பு வரும். பிறப்பே வேண்டாம் போ. அப்படின்னு கெஞ்சி இறைவன்ட்ட எப்படியாவது மனித சரீரத்த குடுத்துரு இறைவா. நான் இதுலருந்து விடுபடணும்னு கெஞ்சி கூத்தாடி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கழிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு எங்க போறது? ஒண்ணா இந்திரிய சுகம். அது இந்திரிய சுகத்த போராடி கிடைக்க முடியலன்னா பக்தி மார்க்கத்துக்குள்ள, இதுக்குள்ள. இல்லன்னா தியானம், இதுக்குள்ளேயே போக வேண்டியது. எத விட்டடிச்சாச்சு? வேதாந்தத்துக்குள்ள வந்தா மட்டும் தான் நாம அதிலிருந்து விடுபட முடியும். கர்மத்தை ஏன்னா கர்மயோகம், அந்தகரண சுத்தி, சிரவணம், மரணம், நிதித்தியாசம். இத கம்ப்ளீட்டா விட்டுட்டு, அப்ப அவங்கள என்னன்னு சொல்லணும்? கெட்டு போனவர்கள். ஏன் தெரியுங்களா? எனக்கு கெட்டு போனா என்னென்னமோ அர்த்தம் எடுத்துக்கூடாது. இவங்கெல்லாம் என்னது? கெட்டு போனவர்கள். அதுதான் உபனிஷத் சொல்ல ஒரு வேர்டு. மகத்தி வினஷ்டி. நீ 1000 ரூபாய தொலைச்சிட்டுன்னு கவலைப்படுற. ஒரு ஒரு உறவ தொலைச்சிட்டு நீ அழுகுற. ஏன் அதெல்லாம் பெரிய இழப்பா நினைக்கிற. அதெல்லாம் இழப்பே கிடையாது. இஃப் மனி இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். அவ்வளவுதான். நீ அதிலேயே கடந்துடுற. இதை இழந்தினா மகத்தி வினஷ்டி. அவங்கெல்லாம் கெட்டு போனவர்கள். எவர்கள் இதற்கு விபரீதமானவர்களோ, என்னுடைய கொள்கையில் தோஷத்தை கல்பித்து அதனால் அனுஷ்டிக்காதவர்கள் எல்லா ஞானங்களிலும் எல்லா விதத்திலும் மூடர்கள், எல்லா ஞானங்களிலும் மோகத்தை அடைந்த அவிவிவேகள் நாசத்தை அடைவார்கள். பிக்கஸ்ட் லாஸ் இன் திஸ் பர்த். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.